நீங்கள் விஜய் அவர்களுடைய செயல்பாடை பார்த்து அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் ஓட்டு வங்கி வரும். எத்தனை சீட்டுங்கிறது முன்ன இருக்கலாம். நான் ஓட்டு வங்கி ஸ்ட்ராங்காக நிரூபிச்சுடுவார். ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி எல்லாமே வாயை கொடுக்குற அளவுக்கு ஒரு ஓட்டு வங்கியை காட்டுவார். ஆனால் அந்த கூட்டம் பார்க்க மாறுமா சார்? அவனை பார்க்கறதுக்காக வரவழைச்சிட்டார். விஜய் பார்க்க வந்துட்டாங்க. அதுதான் பர்பஸ். அங்கே எழுச்சி உண்டாக்கணும். அப்போ எழுச்சி உண்டாக்கணும்னா பேசணும், புரட்சிகரமாக பேசணும், ஏத்தரக்கமாக பேசணும். இவர் பேசுறது கரெக்ட். 1000 விமர்சனம் இருக்கலாம். முல்லை முள்ளால் தான் எடுக்கணும். மேடை பேச்சால் வளர்ந்த கட்சி தான் திமுக. வாய் சொல்லால் வளர்ந்த கட்சி தான் திமுக. நீங்கள் முழங்காத முழக்கம்லாம் இல்லை, நீங்கள் ஒரு சவால்கிட்ட பேசாத பேச்செலாம் இல்லை. அப்போது உங்களுக்கு சரியான ஆள் விஜய் தான். இந்த 2 தொகுதியில் போட்டுக்கிறாரு. இது யாருமே எதிர்பார்க்காது. ஏன்னா உள்ள தோற்றுருவோன்ற இதோட தான் அவர் இருக்காரா, இல்லை 2லையும் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க? சரி, 2 தொகுதியில் போட்டுட்டு இருக்குன்னு சொல்லணும். நம்ம தோற்றுருவோம் இல்லை, சூழ்ச்சிக்கு பயன். ஓகே, சூழ்ச்சிக்காக தான். 2 இடத்துல போட்டுறது காரணமே திமுக தான். திமுக மேலே வச்ச நம்பிக்கை ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு காலி பண்ணிடுவாங்க. அதில் சேஃப்டி. பலரும் சொல்கிறாங்க இது ஓட்டாக மாறாது கூட்டம் தான், இது ஓட்டாக மாறாது அப்படின்னு. வேடிக்கை பார்க்குற வர கூட்டம் வேறு, அது வரும். கமலஹாசனுக்கும் வந்துச்சு. அது வேடிக்கை பார்க்குற கூட்டம். அது ஒருத்தான கூட்டம் தான் கமலஹாசன் ஜெயிச்சிருப்பார். வெறும் வேடிக்கை பார்க்குற கூட்டம், அது பாசத்தோடு பார்க்க வந்துட்டாங்க. எப்படி அழுதுகிட்டே பார்க்குறாங்க. ஆமாம், அது அதை உணர்வுபூர்வமாக பார்க்குறாங்க சார். அந்த பார்வையில் ஒரு உணர்வுபூர்வம் தெரியும். வேடிக்கை தெரியும். 10 நடிகர் கூட்டமெல்லாம் நீங்கள் தப்பாக கணக்கு கூடக்கூடாது. அதனால மும்முனை போட்டியில் ஒரு பவர்ஃபுல்லாக 3வது முனையாக இன்றைக்கி விஜய் இருக்காங்க. எல்லாரும் 4 முனை சொல்கிறாங்க, நீங்கள் 3 முனை சொல்லுங்கள். இப்போ 4 முனையெல்லாம் வராது. நாம் தமிழர் கட்சி அது வராது. அது ஒரு சைடில் ஒரு முனையாக இருக்கிறத விட ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் பார்த்துருப்பீங்க. இது ஒரு மிகப்பெரிய இளைஞர் கூட்டம் அவர் பின்னாடி வருது. பலரும் சொல்கிறாங்க இது ஓட்டாக மாறாது கூட்டம் தான், இது ஓட்டாக மாறாது அப்படின்னு. நீங்கள் விஜய் அவர்களுடைய செயல்பாடை பார்த்து அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 2 தொகுதியில் வேறு போட்டிடுறாரு சார். நான் ஓப்பனாக சொல்லணும் சார், நான் முதல்ல விஜய் சார் அரசுக்கு வருவார்னு நான் நம்பலை. ஃபஸ்ட்டு நான் சிவாஜி பண்ணும்போது சரி, திருப்பதி பண்ணும்போது சரி, அப்போ அதுக்கப்புறம் நிறைய பயணிச்சிருக்கோம், நிறைய ஆடியோ லான்ச்லாம் போயிருக்கோம். இவருக்கு அரசு ஒத்து வராதுங்கிறது என்னோடய கணிப்பாக இருந்துச்சு. அவள் அப்பாவுக்கு ஆசை இருக்குது, அவள் அப்பாவுக்கு அரசு கொண்டு வந்து சிஎம் ஆகணும், அடுத்து எம்ஜிஆர் ஆக்கணுங்கிற அப்பாவுக்கு ஆசை இருக்குது. ஆனால் இவருக்கு அந்த ஆசை இருக்க மாதிரி தெரியல. அதுக்கான அரசியல்வாதிக்கான ஒருத்தவங்க தெரியல. ரொம்ப அமைதியாக இருக்கும். அமைதியாக பார்த்து ஒரு கேரக்டருக்கும் ஒரு ஸ்வபாவத்துக்கும் அரசியல் ஒத்து வராதுன்னு என்னோடய கணிப்பு. அப்போ அரசு கட்சி ஆரம்பிச்சிட்டார். ஆனால் ஷாக் ஆயிடுச்சு. இவரையும் அரசு கட்சி கட்சி ஆரம்பிக்கிறாரு, ஒரு சரியாக வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் தான், டவுட் வந்து. இப்போ ஃபஸ்ட்டு மாநாடு கூட்டம் இவ்வளோ கூட்டம் வந்ததை பற்றி எனக்கு ஷாக்லாம் இல்லை, அதிர்ச்சியம் இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு வராரு, மக்களை பார்க்க வராரு. அப்போ எம்ஜிஆராவது திமுக இருக்கும்போது நிறைய மாநாடுகள், நிறைய பிரச்சாரத்துக்கெலாம் போயிட்டு வந்திருக்கு. அப்போ அவங்க நிறைய மக்களை சந்திச்சுட்டே இருந்தார். திமுக நிறைய எங்கே மாநாடு போட்டாலும் அவர் தான் இருப்பார், மேடையாக இருப்பார். அவர் இல்லாத மாநாடெலாம் இருக்காது. அது மாதிரி எல்லா தேர்தலையும் பிரச்சாரத்துக்கு போவார். ஆனால் இவர் ஃபஸ்ட் டைம் வெளியே வரார். அப்போ அவ்வளோ கூட்டம் வரும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எனக்கு அது ஒரு அதிர்ச்சியம் இல்லை, எனக்கு யாருக்குமே. ஓகே, ஆனால் அந்த பேச்சில் ஸ்பீச் அங்கே எனக்கு நான் வேந்துட்டேன். ஏன்னா இந்த விஜய் பார்த்தது இல்லை, நம்ம இவர் இவ்வளோ பேச மாட்டார். அப்போ அரசியல்வாதிக்கான அந்த முதல் தகுதி என்னை பொறுத்த நிறைய பேர் என்ன இப்படி பேசுகிறாரு, ஓவராக பேசுகிறான்னா அப்படி ஒரு படத்தில் பேசுகிற மாதிரி ஏத்தரக்கம் பேசுனீங்க அப்படிலாம் விமர்சனம் இருந்துச்சு. எனக்கு அந்த ஸ்பீச் தான் கரெக்ட்னு பட்டுச்சு. விஜய் மாநாட்டில் பேசினா தான் சரி. அதுக்கப்புறம் எல்லா ஒரு இந்த பேச்சு எல்லாரும் குறை சொன்னாங்க. நடிக்கிறாரு, படத்தில் பேசுகிற மாதிரி ஏத்தரக்கம் பேசுகிறாரு, அப்படி தான் பண்ணுவார். நீங்கள் என்ன பண்ணீங்க? இன்றைக்கி வைகோ என்ன பண்ணுறாரு? கலைஞர் மேடை பேச்சு எப்படி இருந்துச்சு? காமராஜர் மாதிரி யதார்த்தம் பேசினார், காமராஜர் மாதிரி. எம்ஜிஆர் மாதிரி யதார்த்தமாக பேசினார் கலைஞர். சரி, அங்கே வைகோ ஒரு பக்கம் முழங்குவார், கலைஞர் ஒரு பக்கம் முழங்குவார், நெடுஞ்செழியன் ஒரு பக்கம் முழங்குவார். உங்கள் மேடை பேச்சு எப்படி இருந்துச்சு? அப்படி துண்டை தூக்கி போட்டு நீங்கள் நடிக்கலையா நீங்கள்? அப்போது நீங்கள் மேடை பேச்சால் வளர்ந்த கட்சி தான் திமுக. வாய் சொல்லால் வளர்ந்த கட்சி தான் திமுக. நீங்கள் முழங்காத முழக்கம்லாம் இல்லை, நீங்கள் அப்படி சவால்கிட்ட பேசாத பேச்செலாம் இல்லை. இந்த ஏற்ற இறக்கம்லாம் எங்கே இருந்துச்சு? அப்போது உங்களுக்கு சரியான ஆள் விஜய் தான். அவர் பிடிக்குன்னா உங்களுக்கு பயம் வந்துச்சு.
என்னடா இவர் வந்து அப்படி வாய் திறக்காமே பேசி போவார், இப்போ அப்படி பேசுகிறாருன்னா உங்களுக்கு பயம் வந்துருச்சு. அப்போ அந்த பேச்சை குறை சொல்கிறீங்க, வைக்க இப்போ அடக்கி வச்சுட்டுங்க. அப்போ வைக்க இன்றைக்கும் பேசுகிறாருல, என்ன ஏஜ் சார், இன்றைக்கி அப்படியே போட்டா அப்படிங்கிறாருல அவர். சாஃப்டாக பேசுங்க, எதுக்கு இப்படி கத்துறீங்க கேட்க சொல்லுங்கள். விஜய் சத்தம் பேசுனா உங்களுக்கு கோவம் வருது, வைகோ உங்களை பாராட்டி உங்களுக்கு விசுவாசமாக உங்களுக்கு ஆதரவாக அவர் முழக்கமாக பேசுனா அது முழக்கம். உங்களுக்கு வந்து ரத்தம் இங்க தான் தக்காளி சட்னி. ஆமாம், வைகோ நீங்களாம் பேசுனா முழக்கம், இவர் பேசுனா உங்களுக்கு என்ன கலக்கமாக என்ன? அதனால் திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா பேச தான் ஆகணும், எழுச்சி உண்டாக்கணும், பேசி தான் சாகணும். ஆனால் அந்த கூட்டம் வாக்கா மாறுமா சார்? சார் அத்தனை லட்சம் பேர் இருக்கும்போது எதுக்கு வந்திருக்கான்? ஒன்று பார்க்குறக்கு, இன்னொன்று அவர் பேச்சை கேட்குறக்கு. பார்த்து ஓகே விஜய் நேராக பார்த்துட்டு நம்ம திருப்தி இருக்கும். அந்த திருப்திக்கு இல்லை, அவன்கிட்ட எழுச்சி உண்டாக்கணும். அவனை பார்க்குறதுக்காக வரவழைச்சிட்டார், விஜய் பார்க்க வந்துட்டாங்க. அதுதான் பர்பஸ்ஸு. எதுக்கு வரவழைச்சார்? இல்லை பார்த்துக்குங்க, விஜய் நேராக பார்த்துக்கலாம் திருப்தியா அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு மாநாடு போகிறாரு. அங்கே எழுச்சி உண்டாக்கணும். அப்போ எழுச்சி உண்டாக்கணும்னா பேசணும், புரட்சிகரமாக பேசணும், ஏத்தரக்கமாக பேசணும். அவர் பேசுகிறத பற்றி நம்பிக்கை வரணும். சார் விஜய் பேசுகிறத பார்த்து அவங்க ஃபேன்ஸுக்கு நம்பிக்கை வரணும். ஒரு தலைவன் நம்பணும், ஃபஸ்ட் முதல்ல அவரை நடிகனுங்கிற பிம்பத்தை உடைக்கணும். நம்ம தலைவன் நம்பணும், ஒரு எழுச்சி வரணும். அப்போது இவர் பேசுறது கரெக்ட். 1000 விமர்சனம் இருக்கலாம், முள்ளே முள்ளால் தான் எடுக்கணும். பேசி ஜெயித்தவனை பேசி தான் ஜெயிக்கணும். உங்களுக்கு கோவம் வந்து வரட்டும். அதனால் அவர் வந்து மேடை பேச்சு கரெக்டு. ஓகே, இந்த 2 தொகுதியில் போட்டுக்கிறாரு, இது வந்து யாருமே எதிர்பார்க்காது. ஏன்னா உங்களில் தோற்றுருவோன்ற இதோட தான் அவர் இருக்காரா, இல்லை 2லையும் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்களா? சரி, 2 தொகுதியில் போட்டுட்டு இப்போ சொல்லணும், நம்ம தோற்றுரும் இல்லை, இவருடைய வெற்றி மிஸ் ஆயிருமோ இல்லை, சூழ்ச்சிக்கு பயந்து. ஓகே, சூழ்ச்சிக்காக தான். எங்கேயாவது ஒரு இடத்துல சூழ்ச்சி பண்ணி நம்ம இதை கேன்சல் பண்ணி விட்டால் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம இது பண்ணிடுவோம். அப்போது 2 இடத்துல போட்டுறது காரணமே திமுக தான். திமுக மேலே வச்ச நம்பிக்கை ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு காலி பண்ணிடுவாங்க. அதில் சேஃப்டி தான். இப்போ நம்ம காரில் போகிறோம், ஸ்டெப்னியாக வைக்கிறோம், 4 டயர் நம்பிக்கை இல்லையா? 4 டயர் காற்று ஃபுல்லாக தானே இருக்குது, அப்படியே ஸ்டெப்னின்னு கேட்கக்கூடாது. அது சேஃப்டி. ஏதோ ஒரு பஞ்சர் ஆகிடுச்சுன்னா, பஞ்சர் ஆகிட்டானா, பஞ்சர் ஆகிறது இல்லை, பஞ்சர் ஆக்குறது ரெடியாக இருக்கான்ல, வண்டியை நிறுத்திட்டு ஓட்ட போவோம், ஆணி குத்து ஆளி ரெடியாக இருக்கானே. அதுதான் ஒரு தொகுதியில் எவ்வளோ வேலையை காட்டிட்டாங்கன்னா, ஒரு தொகுதியாக நம்ம ஒரு முன்னெச்சரிக்கை மாதிரி தான். முன்னெச்சரிக்கை சார். இப்போ ஜெயலலிதான்னு இருக்காங்க சார் 2 தொகுதியில், அவங்களும் இப்போ பர்கூர்னு தொகுதியில்னு அங்கே போகலாம் இல்லை, அது எல்லாருமே நிற்கிறதான். அதனால் இப்போ இவர் நின்னது பயம் இல்லை, உங்கள் மேலே பயம், திமுக மேலே, சூழ்ச்சி மேலே, உங்களோட நேர்மை மேலே பயம், அவ்வளோதான். ஆனால் இப்போ பல அரசியல் விமர்சகர்களாகட்டும், எதிர்க்கட்சியினராகட்டும், கண்டிப்பாக டிவிக்கே டெபாசிட்டே வாங்காது, விஜய் கூட ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இல்லை, ஒரு தொங்கு சட்டசபை உருவாகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் இதில் எந்த கருத்தை ஏற்றுக்கிறீங்க? ஒன்று சார், நம்ம பல வருஷமாக எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த புதுசு, திமுகவிலேருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சு கட்சி ஆரம்பித்தார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு மும்முனை போட்டி நினைக்கிறேன். ஏடிஎம்கே, டிஎம்கே, காங்கிரஸ். அப்போ இந்திரா காந்தி இருந்தாங்க. அப்போ சின்னம் வந்து பசும் குன்று. ஓகே, அப்போ கையில் பசும் குன்று தான் சின்னம். எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் ஞாபகம் இருக்குது. நம்ம அவருக்கு ரெட்டலை, எல்லா வாசலும் மக்கள் ரெட்டரை ஓடம் போடுவாங்க. அப்போது இந்த பக்கம் சூரியன், உதய சூரியன், அதுக்கும் பசும் குன்றும் மும்முனை போட்டி அப்போ தான் பெருசாக இருந்துச்சு. அப்புறம் எம்ஜியோட எழுச்சி பெருசாக வந்துருச்சு, டோட்டலாக அவங்க காலி. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தாங்களோ இந்த திமுக, காங்கிரஸ் எதிர்த்து தான் கட்சி ஆரம்பித்தாங்க, காமராஜ் எதிர்த்து தான் கட்சி ஆரம்பித்தாங்க, காங்கிரஸ் அடியோட விழுத்துன்னு நினச்சி தான் திமுக உருவாச்சு. அப்போ வேறு கட்சி இல்லை, காங்கிரஸுக்கு எதிராக இது ஒன்று தான் நீதி கட்சியாக இருந்து அப்புறம் அப்படியே திமுக மாறிச்சு. எம்ஜிஆர் ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? நீங்கள் யாரை எதிர்த்து நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சீங்களோ, அரசியல் பண்ணீங்களோ, அவங்களே ஒரு கூட்டணி சேர்த்துட்டீங்க. கூட்டணி சேர்த்துட்டு அப்போ பாராளுமன்ற தேர்தல் கலைஞர் கூட்டணி ஜெயிச்சிருச்சு. எம்ஜிஆர் அதிமுக படுதோல்வி. அப்போ 2 சீட்டு நம்ம வந்துச்சு அப்போது பாராளுமன்றத்தில். ஓகே, எம்ஜிஆர் எழுச்சி முடிஞ்சிச்சு, அவருடைய மாசெலாம் முடிஞ்சிச்சு, கவர்ச்சி முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் எம்ஜிஆர் வேலைக்கு ஆகாது, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, குப்பை தூக்கி போட்டாங்க அப்படின்ட்டு இதே கலைஞர் தான் திருப்பி இந்திரா காந்திகிட்ட பேசி ஆட்சியை கலைச்சார்.
கலைச்சி விட்டு திருப்பி இவங்க சட்டசபை தேர்தல் நிற்கிறாங்க. அப்படியே உள்ட்டா இதில் எத்தனை பிரச்சனை வந்துச்சோ அப்படியே திருப்பி கலைஞருக்கு படுதோல்வி, திருப்பி எழுச்சியோட எம்ஜிஆர். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா நான் சொன்னது இந்த மும்முனை போட்டி அப்போ இருந்துச்சு. அதுக்கப்புறம் இருமுனை போட்டி தான். போட்டி மட்டும் எம்ஜிஆர், ஒரு கலைஞர், காங்கிரஸ் கூட்டணி. அதுக்கப்புறம் காங்கிரஸ் பார்த்துதாங்க. அப்போ இந்திரா காந்தி விவரமான ஆள். இவங்க மாதிரி சோனியா, ராகுல் மாதிரிலாம் இல்லை. விவரம் கலைஞர் வேலைக்காவது எம்ஜிஆர் தான் ஒர்த். அப்புறம் கடைசி வரைக்கும் காங்கிரஸ் எம்ஜிஆர் இருக்க வரைக்கும், ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ், ஏன்னா ஃபஸ்ட்டு பீரியட் வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்க இடையில பிஜேபி போனாங்க. எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் இங்கே காங்கிரஸும் எம்ஜிஆர் தான் கூட்டணி. ஓகே. அந்த பக்கம் அவங்க ஜனதாவோட கூட்டணி நிற்பார் கலைஞர். இருமுனை போட்டி தான். அப்போ ஏடிஎம்கே கூட்டணி, திமுக கூட்டணி, ஏடிஎம்கே கூட்டணி, திமுக கூட்டணி. இது வரைக்கும். இப்போ தான் அந்த 77 அப்புறம் எலெக்ஷனுக்கு பிறகு 2026 தான். 2026 தான் அவங்களுக்கு மும்முனை போட்டி. மும்முனை போட்டினா பலமான மும்முனை போட்டி. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு மும்முனை போட்டி வந்துச்சு. எப்படின்னா ஏடிஎம்கே, டிஎம்கே, மக்கள் நல கூட்டணி வந்துச்சு விஜயகாந்த் தலைமையில். அது மும்முனையில் சேரல. அது ஒரு முனை. இருமுனையில் அது சைடு முனையாக தெரிஞ்சிச்சு. அது மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கல. ஆனால் விஜயகாந்தே வேலைக்காக போயிட்டார். ஆனால் இது அப்படி இல்லை. இப்போ மக்களுக்குள்ளே ஒரு எழுச்சி இருக்குது. இப்போ வந்து விஜய்ங்கிறது 2 கட்சிக்கும் சவாலாக வர ஒத்துக்கணும். அது ஏன்னா எல்லாம் சொல்கிறாங்களே, கூட்டம் வருது, அது நடிகனா பார்க்க வரும். வேடிக்கை பார்க்குற வர கூட்டம் வேறு, அது வரும். கமலஹாசனுக்கும் வந்துச்சு. அது வேடிக்கை பார்க்குற கூட்டம். அது ஒருத்தான கூட்டம் தான் கமலஹாசன் ஜெயிச்சிருப்பார். ஏன் இவருக்கு வருது வேடிக்கை வந்த கூட்டமாக திறந்தவங்க அந்த பரவசம் இருக்கும் ஃபேஸில். பரவசம், மக்கள் பரவசம் பார்க்குறது, அந்த ஆர்வம், இதெல்லாம் பார்க்குறது. அது வந்து வெறும் வேடிக்கை பார்க்குற கூட்டம். அது பாசத்தோடு பார்க்க வந்திருக்காங்க, அன்போடு பார்க்க வராங்க. நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம வீட்டு பிள்ளை, அழுதுகிட்டே பார்க்குறாங்க. ஆமாம், அதை உணர்வுபூர்வமாக பார்க்குறாங்க சார். அந்த பார்வையில் வந்து ஒரு உணர்வுபூர்வம் தெரியும். வேடிக்கை தெரியல, வேடிக்கை பார்க்குற கண்ணாக தெரியாது. அந்த கண்கள் வந்து ஒரு உணர்வுபூர்வம் கண்கள் பார்க்குறாங்க. அதை ஒத்துக்கணும் சில விஷயமாக. ஆமாம். அப்போ நீங்கள் வந்து இதை வந்து மற்ற நடிகனுக்கு கூற கூட்ட மாதிரிலாம் நீங்கள் தப்பாக கணக்கு போடக்கூடாது. அதனால் மும்முனை போட்டியில் ஒரு பவர்ஃபுல்லாக 3வது முனையாக வந்து இன்றைக்கி விஜய் இருக்கிறாங்க. எல்லாரும் 4 முனை சொல்கிறாங்க, நீங்கள் 3 முனை சொல்லுங்கள். இப்போ 4 முனையெல்லாம் வராது. நாம் தமிழர் கட்சி அது வராது. அது ஒரு சைடில் ஒரு முனையாக இருக்கிறத தவிர அது இதில் சேராது. மும்முனை போட்டி தான் அப்போ. ஆமாம். உங்களுக்கு வந்து விஜயோட எழுச்சியில் அந்த முனை கொஞ்சம் மழுங்கி போயிருக்கு நினைக்கிறேன். இப்போது கொஞ்சம் மழுங்கி போயிருக்கு. அவருக்கான ரூட்டில் அவர் போயிட்டுருக்காரு. ஆனால் இதில் வந்து நான் சீமான் சாரை பாராட்டுறது அப்படின்னா, எந்த சூழ்நிலை எங்கேயும் கூட்டணி போகாமல் நான் ஜெயிக்கணும் தோக்கணும், நான் தனியாக இருப்பேன். அப்படி அந்த தில் இருக்குல்ல, அது கொஞ்சம் பாராட்டணும். இல்லாட்டா நேரம் ஓகே எனக்கு இத்தனை சீட்டு கொடுங்க அப்படின்னு ஏதோ கட்சியில் போகலாம். அது இல்லை. அதனால் அந்த அந்த முனை வந்து அது கூர்மையான முனை தான். அது ஆனால் மும்முனையில் செய்கிறது அவ்வளோதான். அது ஒரு கூர்மையான முனை, அவ்வளோதான். ஓகே. விஜய்க்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழக வெற்றி கழகம்? இல்லை, அது இப்போ கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. இந்த மாதிரி வெறும் கூட்டத்தை வச்சுட்டு அப்படியே ஓட்டு போட்டுரும்னு சொல்ல முடியாது. இந்த கூட்டத்தில் ஒரு சீட்டை வராச்சுங்களேன், வராரு அப்படிங்கும்போது வீட்டில் எல்லாருமே விஜய் பார்க்கணும் வெளியே வருவாங்க. பெரியவங்கலேருந்து, அந்த வீட்டில் வேலை வைக்கிற அம்மாவிலேருந்து, பசங்க வெறியோடு வருவாங்க விஜய். எல்லோரும் விஜய் பார்க்க ஒரு இது இருக்கும். வெளியில் பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட்டத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் பார்க்கணும் அப்படின்னு வந்தது ஒரு 20% இருக்கும். இன்னொரு 20% அந்த பொது ஓட்டு இருக்கும். திமுககாரனுக்கு இப்போ பரம்பரமாக போட்டா இருக்கான்ல, அவனும் பார்ப்பான். வந்து செத்தாலும் ரெட்டலி தான் போடணும் இருக்கான்ல, அவனும் வந்து அதை பார்ப்பான். எப்படி தான் கூட்டி கழிச்சா கூட அந்த பாதிக்கு இப்போ இந்த பாதி இருக்குல்ல, ஆமாம், 50% விஜயை வந்து நேசித்து பார்க்குற கூட்டம். அவ்வளோ கூட்டம் சேராது. அவ்வளோ அலையில், அந்த அலையில் 60% அது விஜயோட கிரேஸ், பாசம். அந்த 60ல் ஒரு 20% ஓட்டு இருக்காது. ஆமாம். அவங்களுக்குலாம் 31 தான் அவங்களாம் ஸ்ட்ராங் ஆவாங்க. 31 இதில் ஒரு 8% ஓட்டு வரும் சார். 8%. இன்றைக்கி ஓட்டு இல்லாத போகிறான். விஜய் ஓட்டு போட நினச்சி ஓட்டு இல்லாமல் இருக்குல்ல, இது 8% இப்போ இருக்காங்க. ஓகே. இவன் 31 அந்த 8% விஜய்க்கு போட ரெடி ஆயிரும். ஓட்டு உரிமை வந்துடும் அவனுக்கு. ஏன்னா இன்றைக்கி 17 வயசு
18 வயசு 19 வயசு தான். அவரும் இருக்காங்க. கூட்டத்தை பார்த்தா அவங்க தான் பயங்கர கூட்டிகிட்டு வந்து திடுறான். ஆனால் ஓட்டு இல்லைங்கிறது தெரியும் அவங்களுக்கு. மீசையா இன்னும் முளைக்கல. ஏன்னா ஆனால் அவன் ஓட்டுலும் தெரியும் அவனுக்கு. ஆனால் 31 அவன் ஓட்டு வந்துடும். ஓட்டு வந்துடும். வந்துடும். அது 31 வேறு எழுச்சி ஒன்று இருக்கலாம். இது ஒரு கும்பம். இது இல்லாமல் 30 அந்த கூட்டத்தில் 40% விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. இந்த இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக அவர் ஓட்டு வங்கி வரும். எத்தனை சீட்டுங்கிறது முன்ன பின்ன இருக்கலாம். நான் ஓட்டு வங்கி ஸ்ட்ராங்காக நிரூபிச்சிடுவார். சும்மா வந்து விஜய்க்கான ஓட் பேங்க் இருக்குது. சும்மா 2% 3% அந்த மாதிரி போவார். எல்லாருமே ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி எல்லாமே வாயை குழக்கிற அளவுக்கு ஒரு ஓட்டு வங்கியை காட்டுவார். ஸோ உங்கள் நேரத்தை இப்போ இந்த நேரத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்